ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. கிராமப்புறங்களில் குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளில் வசிக்கும் மக்கள் 360 சதுர அடி பரப்பளவில் கான்கிரீட் வீடு கட்டுவதற்காக 3.5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. குறிப்பாக இத்திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு சொந்தமாக வீட்டுமனை இல்லை என்றால் அரசாங்கமே வீட்டுமனையை இலவசமாக வழங்கும் என்பது தனிச்சிறப்பு. இதில் பயனடைய விரும்பும் பயனாளிகள் தங்களது ஊராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் விவரம் ஆய்வு செய்யப்பட்டு கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும். தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பயனாளி அளித்துள்ள தகவல் சரியானதா என்பதை ஆய்வு செய்து தகுதி அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த பயனாளிகளை அதிகாரிகள் தேர்வு செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதும் விண்ணப்பதாரர் தங்களது ஊரில் உள்ள திமுக கிளை செயலாளர் அல்லது ஆளுங்கட்சியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதியை சந்திக்க வேண்டும். அங்கு தீர்மான நகலுடன் திமுக முக்கியஸ்தரின் லெட்டர் பேடில் பயனாளி விவரத்தை எழுதி பரிந்துரை கடிதம் வழங்குவர். அதேபோல் திமுகவுடன் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சி நிர்வாகிகள் தங்களது கட்சி நிர்வாகியின் லெட்டர் பேடில் பரிந்துரை கடிதம் பெற்று திமுக முக்கியஸ்தர்களிடம் வழங்குவர். தொடர்ந்து திமுக ஒன்றிய செயலாளர் அல்லது ஒன்றிய சேர்மன் பயனாளிகளின் விவரங்களை சரிபார்த்து சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு வழங்குவர். இவ்வாறு கட்சி ரீதியாக அனுப்பும் பட்டியலில் உள்ள நபர்களை உடனடியாக தேர்வு செய்து கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்படுகிறது. அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய பணியை ஆளுங்கட்சியினர் செய்வதால் எதிர்க்கட்சிகளில் அங்கம் வகிப்பவர்களுக்கும் எந்த கட்சியையும் சாராத ஏழை எளியவரும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியாத நிலை உள்ளது. இதில் கட்சியில் செல்வாக்கு இல்லாத திமுக உறுப்பினர்களுக்கே வீடு கட்ட ஒப்புதல் கிடைப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட மணப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி முனுசாமி என்னிடமே வீடு ஒதுக்க 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டனர் என குமுறியபடி வீடியோ வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் நான் திமுகவில் இருக்கேன். நான் திமுக வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்னா 1வது பட்டில் போட 2வது பட்டில் போட ஓட்டு பிரசாரம் பண்ணி ஓட்டை கேட்டு மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர்னு ஊரில் வேலை செஞ்சு 30,000 லஞ்சம் கேட்குறாங்க. 30,000 லஞ்சம் கேட்குறாங்க. எப்படி இது? என்ன நியாயம்?